அதனால இந்த கம்பெனிக்கு எனக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு பெரிய நன்றி சொல்றேன் சார். உங்களுக்கு அதே நேரத்துல எனக்கு கீதா மேடம் கிட்டயும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாமே நான் இதுல வந்திருக்க முடியாது. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்றேன். அதே சார்பில் நம்ம டீம்ல இருக்கிற எல்லாரும் என்னுடைய நன்றி. எனக்கு இதுல வந்து வாய்ப்பு கொடுத்து இதுல வந்து என் குடும்பத்தை இதுல வந்து தேங்க்யூ மேடம். அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணீங்க சொல்லியிருந்தாங்க கீதா மேடம். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண எல்லா பொருளை பற்றி ஆல்மோஸ்ட் சூப்பராக சொல்லிட்டீங்க. உண்மையாக ரொம்ப இன்றைக்கி இந்த மீட்டிங்கில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பேசுனது தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, ஆனால் இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுதான் ஒரு விஷயம். நானும் ஆரம்பத்தில் சொன்னது இது தான். ஸோ பொருள் யூஸ் பண்ண போகிறோம், யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம், நல்லா இருந்துச்சுன்னா தான் மற்றவங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு தான் இது. ஸோ இதில் தான் ஒரு சந்தோஷமே எங்கள் எல்லாருக்குமே சரி. ஸோ இதுக்குள்ளே வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்களுக்கும் அதுதான். ஏன்னா இந்த ஃபீட்பேக் தான் வந்து எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். ஸோ பொருள் நல்லா இருந்துச்சுன்னா அது மூலிமா ஒரு பிஸ்னஸ் இருக்குதுன்ற போது இது எல்லாருமே சந்தோஷமாக இது பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ப்ரௌடாக பண்ணணும். ஒரு டாக்டருக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு விஷயம் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோன்றதை எல்லார் மனசுலையும் ஏற்றிக்குங்க. சரிங்களா? நம்மளை ஒருத்தன் இதுவாக பார்ப்பான், அப்படி பார்ப்பான், இப்படி பார்ப்பான், அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல. பார்க்குறவனே வந்து நீங்கள் இந்த பொருள் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவன் உங்கள் கூட சேர்ந்து உங்கள் கூட வந்து எல்லாருக்கும் இந்த சந்தோஷமான விஷயத்த பகிர்வாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதில் கூச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களாம் ஏதோ விஷயம் தெரியாமல் தப்பான ஒரு ப்ராடக்ட், தப்பான ஒரு கம்பெனி இது யூஸ் பண்ணிவிட்டு சம்பாரித்த பணத்தை எடுத்து போயிட்டு வேஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அவங்கள வந்து நம்ம மாற போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு விஷயந்தான் இது நம்ம கையில் எடுத்துருக்குது. ஸோ அதனால் பண்ணுவோம். இப்போ சரஸ்வதி மேடம் சொன்ன மாதிரி கீதா மேடம் மேடம் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமா, சரஸ்வதி மேடம் இவ்வளோ சந்தோஷமாக பேசுவாங்களா? இப்போ நிறைய குடும்பம் இன்னும் வந்து வெளியே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நம்ம இதை சேர்க்கணும். ஸோ அதனால் வந்து குரூப்பில் இருக்க எல்லாருமே நம்ம சேர்ந்து பண்ணாதான் நம்ம வந்து வாய்ப்பு கொடுத்து மாற்ற முடியும். அதன் மூலிமா எல்லாருடைய பொருளாதாரமும் கண்டிப்பாக மாறும். நம்ம என்ன தான் போயிட்டு ஏதோ ஒரு வேலையில் நம்ம இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் நம்ம அந்த வேலைக்கு போயிட்டுருக்கோம். அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு எத்தனை ஸ்ட்ரகிள் தாண்டி போயிட்டுருக்கோம். புரியுதுங்களா? வண்டிக்கு பெட்ரோலு, திரும்பியும் வந்து வாடகை வீட்டில் இருக்கிற கிராமத்துலேயும் சரி, சிட்டிலையும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருந்தாலும் அங்கே அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாறுதல் வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு வேலைன்னு போயிட்டால் நமக்கு வந்து ஒரு வருமானம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பல வருஷம் ஆகுது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு 300-400 குடும்பத்தை மாற்றுறது மூலிமா நமக்கு மாதம் ஒரு 10,000-20,000 நமக்கு பேசிவ் இன்கம்மாக கிடைக்குதுன்னா நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது? ஒரு எல்லாம் சேர்ந்து தான் ஒரு 300 ஃபேமிலி, அப்புறம் 600 ஃபேமிலி, ஒரு 1000 ஃபேமிலி, ஒரு 1000 ஃபேமிலி தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாதம் மாதம் ஒரு 25,000 வரப்போகுதுன்னு சொல்கிறோம். ஆனால் ஏன் பண்ணாமல் இருக்கும்? சரிங்களா? எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம், இந்த வருஷத்தின் கடைசி மாதம் இது. இன்னைக்கு 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி இது 3வது நாள். ஸோ இன்றைக்கி நம்ம டீமில் வந்து பார்த்திங்கன்னா கீதா மேடம் ஒரு 2 பேருக்கு சொல்லியிருக்காங்க, ஜான் சுந்தர் சார் ஒருத்தருக்கு சொல்லியிருக்காங்க, அப்புறம் நம்ம ஆறுமுகம் சார் நேற்று மெரினா பீச்சில் ஒரு 2 பேருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த 2 நாளில் ஒரு 5 ஐடி புது ஐடி வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்னும் வந்து எல்லாம் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து பண்ணால் அப்போ மாதம் 100 ஐடிக்கு மேலே வரும் இல்லையா? ஏன் பண்ண மாட்டோம்? வருமானம் வருதுன்னு சொல்கிறோம், ஆனால் பண்ணாமையே இருக்கும், பேசாமையே இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து சின்ன வயசில் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் பழக்கம். நமக்கு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுன்னா 1000 பேர் இன்வைட் பண்ணுறோம், ஆனால் சொல்லாமையே இருக்கும். எதனால்? சொன்னால் பைசா வரும்னு தெரியும்.